Hi friends, welcome to our channel. என்னோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து நான்வெஜ் தான். தஞ்சாவூரில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். நம்ம நான்வெஜ் காம்போனாலே என்னென்ன இருக்கும், பிரியாணி இருக்கும், ஜாம் இருக்கும், அப்புறம் வந்து முட்டை, சிக்கன் கிரேவி. தஞ்சாவூரில் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் நான்வெஜ்னு போனீங்கனாலும் இதாக இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அணிலில் வந்து நிறைய மில்லட்ஸ் ஃப்ளேவர்ஸ் உள்ள மாதிரி இந்த சேமியா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் வாங்கியிருந்தேன். வரகு சேமியா, அப்புறம் வந்து இது கம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமையில் சேமியா இருக்குது. இதெல்லாமே ஒவ்வொரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். சரி உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் கூட எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. 180 கிராம். நார்மல் சேமியா நம்ம சாப்பிடும் போது எப்படி இருக்குமோ அதில் கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது. நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன். சரி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திணை சேமியா கூட அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மழை பெஞ்சனால இப்போ நிறைய தூதுவளை எல்லாம் வளர்ந்துருந்துச்சு. சரி கோல்டுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூதுவளையெல்லாம் பறிச்சிருந்தேன். தோசை மாவோட அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே தோசை மாதிரி ஊற்றிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மெட்டீரியல் இது வந்து டாப்புங்க. இந்த டாட்டாக இருக்கிறது டாப்பு, அப்புறம் வந்து இந்த ஃப்ளோரல் டிசைன் போட்டிருக்கிறது பேண்ட்டு, ஷால். ரேட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 270. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டாப்பும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 419 ப்ரைஸு. இது எதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆலியா கட் குர்த்தியும் நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீஷோவில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 343. நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது, ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது எப்பொழுதுமே வந்து கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வரும்போது ரிசீவ் பண்ணும்போது ஓரளவுக்கு கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்.